சிந்தாமணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதாவது சிந்தாமணிக்கு இங்கே சத்யா தான் வந்துட்டு தான் பொண்ணை காதலிக்கிறது கூட சுற்றுறதுன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இதனால் ரொம்ப கோவத்தில் இருக்க சிந்தாமணி இந்த சத்யாவுக்கு எவ்வளோ திமிருன்னு தான் என் பொண்ணு பின்னாடி சுற்றுவான், இதை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேய் வண்டியை விடுங்கடான்னு சொல்லி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நேராக இந்த மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு. வீட்டு வாசலுக்கு எங்கள் சிந்தாமணி நேராக முன்னாடி போய் நிற்க, இத்தினோண்டு வீட்டில் இருக்க இவளுக்கு என் பொண்ணு வேற கேட்குதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உள்ளே போனால் அங்கே தான் முத்து மீனான்னு எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே சத்யா இங்கே கூடவே இருக்காங்க. அங்கே சிந்தாமணியை பார்த்ததும் இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு போகணுன்னு ஆசையா என்ன? இப்போ தானே தெரியுது நீ எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்துல எல்லாம் முன்னாடி நின்று செஞ்சிட்ருக்கன்னு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதுக்கு காரணம் கூட இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படியும் இந்த சிந்தாமணியை அவளோட பொண்ணை வச்சு காரியத்தை கெடுத்து விட்டுடலாம். ஏற்கனவே இந்த பூக்கடை போடுறதுக்கு அவள் பொண்ணை வச்சு காரியத்தை சாதிச்ச மாதிரி இந்த தடவை இந்த எலெக்ஷன் விஷயத்துலையும் நாம் அதே மாதிரி பண்ணிட்டோன்னா எலெக்ஷனில் நாமளே ஜெயிச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் அவங்க பொண்ணு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த எலெக்ஷனுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே வர சந்திராவும் கேட்குறாங்க. நீ பேசாத, நீ எல்லாம் பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்ல, என்ன நீ என் வீட்டுக்கு வந்து இங்கே என்னென்னு ரொம்ப திமிரா பேசுகிறேன்னு சொல்லும் போது இது உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சிரிக்கிறாங்க. அந்த சிரிச்ச உடனே மீனாவுக்கு கோவம் வருது. ஆமாம், இது உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ வாடகைக்கு இருக்கிற வீடு தானே, இந்த வீட்டில் இருக்க உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா சொந்த வீடு, அதுவும் எத்தனை வீடு நான் வச்சுருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி சொல்ல, அதெல்லாம் தான் தெரியுமே, எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி மற்றவங்களை ஏமாற்றி வாங்கின வீடு தானே, அதில் சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமை இல்லையே. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடுனா அது சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கான உரிமையும் ஒரு பெருமையும் இருக்கு. இதில் நீ சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லையே. மற்றவங்க கஷ்டப்பட்டதை நீ அடித்து பிடுங்கிருக்க, மற்றவங்க வைத்தறிச்சல வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்ருக்க சிந்தாமணி ரொம்ப கோபத்தில், இங்கே பாருங்கள், இந்த வீட்டிலையாவது நீங்கள் இருக்கணும், சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் என் பொண்ணு ரேகா பின்னாடி உன் பையன் சத்யா சுற்றக்கூடாதுன்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு ரேகாவான்னு சொல்லி கேட்க, என்ன என் பொண்ணு ரேகான்னு தெரிஞ்சுதானே உன் பையனை என் பொண்ணு பின்னாடி சுத்த விட செஞ்ச, இப்போ என்ன என் பொண்ணு ரேகாவான்னு சொல்லி வாயை பழக்கிற? என்ன ஒரே பொண்ணு, உன் பையன் சத்யாவை இப்படி ஒரே பொண்ணாக இருக்க இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டான், மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கலான்ற ஒரு எண்ணமா? அவன் அப்பா வேற தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா, அம்மா நான் இங்கே தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், மொத்தத்தையும் நீங்கள் அபகரிச்சுக்கலான்னு தானே இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. குடும்பத்தோட என்னதான் கூட்டு சதி பண்ணாலும் அது நடக்க போகிறதில்ல. என் பொண்ணு ரேகாவுக்கு நான் பார்க்குற இடத்துல மாப்பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க சிந்தாமணி வீட்டில் இருக்க எல்லாம் முன்னாடி பேச, இவங்க பொண்ணு தான் ரேகாவான்னு வாயை பிளந்த மாதிரி நிற்கிறாங்க. ரேகா அப்பப்போ தங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னதை நினச்சி மீனாவும், என்னதான் ரேகா ஓம் பொண்ணாக இருந்தாலும் ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல, சத்யா நீ இதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காதடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை யாருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு கடைசி, என் பொண்ணோட வாழ்க்கையில் இனி உன் பையன் குறுக்க வரக்கூடாது, உன் பையன் உயிரோட இருக்கணும்னா அப்படின்னு சொல்ல, என்ன நீ வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க, ரொம்ப திமிராவை பேசிக்கிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் பயந்து ஒதுங்கக்கூடிய ஆளுதானா? இந்த எலெக்ஷனில் கூட உன்னை எதிர்த்து போட்டி போட வேண்டாம் தான் நானும் என் பொண்ணை பார்த்து சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளையும் வீட்டில் இருக்கவங்களும் கொடுத்த தைரியத்தால் தான் என் பொண்ணு உன்னை எதிர்த்து போட்டியும் போட்டா, அதில் நின்று ஜெயிக்கவும் செஞ்சா. நீயும் ஜெயிச்சு தானே, நீயும் தானே போய் என் பொண்ணுக்கு எதிராக போட்டியில் நின்ன, உன்னாலும் ஜெயிக்க முடியலைல்ல. நீ வேண்டான்னு சொல்லி தானே மக்கள் எல்லாரும் உன்னை உதறி தள்ளிட்டு இங்கே மீனாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போதும், அது எலெக்ஷன், இது என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு அங்கே நிற்கிற சிந்தாமணி சொல்ல, நானும் அதை தான் சொல்கிறேன். அது என் பொண்ணோட எலெக்ஷனில் அவள் ஜெயிச்சது, இது என் பையனுடைய வாழ்க்கை. எதையாவது நீ செய்யணும்னு நினச்சேன், நான் அப்புறம் ஒன்று சும்மாவே விடமாட்டேன். இது நாள் வரைக்கும் ரேகா கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல தான். ரேகா பின்னாடி போகாத, ரேகா பெரிய இடத்து போகணுன்னு என் பையன்கிட்ட நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் இனிமேல் அப்படி சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. இனி இந்த வீட்டுக்கு மருமகனா அது ரேகா மட்டும்தான். டேய் சத்யா, என்னைக்கா இருந்தாலும் ரேகா இந்த வீட்டுக்கு மருமக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது இனி உங்கள் பையன் இனி என்ன ஆனாலும் என்கிட்ட வந்து நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ எங்களை மீறி நீ சத்யா மேலே கையை வச்சிருவியான்னு வச்சு தான் பாருன்னு அங்கே முத்து முன்னாடி வராங்க கோவத்தோட. அதுக்கு அங்கே நிற்கிற சிந்தாமணியால் பதிலே பேச முடியலை. அப்போது அங்கே வர ரேகா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, மம்மி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு இருக்குடி வீட்டுக்கு வா அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போக, விடுங்க மம்மி அப்படின்னு கையை உதறி தள்ளுற ரேகா நேராக முத்து பக்கத்துலேயும் மீனா பக்கத்துலேயும் போய் நிற்கிறாங்க. இவங்க தான் என் ஃபேமிலி, இவங்க மட்டும்தான் என் ஃபேமிலி, இவங்களுக்காக மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்கன்னு சொல்ல, ரேகா நான் உன் அம்மாடி அப்படின்னு சொல்ல, அம்மாவா ஒரு நாளாச்சும் எனக்கு நடந்திருக்கியா? என்னைய உனக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வந்ததுலேருந்து ஹாஸ்டலில் போய் கொண்டு விட்டப்போ நான் உனக்கு பொண்ணுன்னு தெரியலையா? இப்போ தான் உனக்கு நான் பொண்ணுன்ற மாதிரியே உனக்கு தோணவும் செய்தான்.
நீ வந்துட்டு சவாலில் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு இங்கே ரேகா கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியோ என்னை எல்லாம் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்ல, மம்மி இப்போ நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது சத்யாவுக்கு சின்ன கீரல் பட்டாலும் அடுத்த நிமிஷம் நீங்கள் ஜெயிலில் தான் இருப்பீங்க. அவனுக்கு எதார்த்தமாக ஆனாலும் கூட எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் வரும். சத்யாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா நான் மீடியா பார்த்துட்டு போகிற பொண்ணு கிடையாது. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தானே இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கேன்னு சொல்ல, ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. பொண்ணுக்கு எது நல்லது, எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால தான் முழுக்க நான் அவர் கூடவே இருக்கேன். உன்னை எப்பாவது வந்து பார்க்குறதுக்கு காரணமே நீ என்னை பெத்துட்டேன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த பாசமுமே இல்லை. நீ எனக்கு எந்த பாசத்தையும் கொடுக்காதப்போ எல்லாத்தையும் நீ ஏங்கிட்டேன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புமா. அதுவும் நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறத அதை விட ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ரேகா சொல்ல, கரெக்டாக சொன்னம்மா. பொண்ணாக இருந்தாலும் நெத்தியில் அடிக்கிற மாதிரி சில பாயிண்ட்டை சொன்னல அப்படி நாங்கள் முத்துவும் சொல்ல, என் பொண்ணு உங்கள் பக்கம் இழுத்துட்டீங்கள, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நீங்கள் யாரும் எதுவும் பற்றி யோசிக்க வேணாம், கவலைப்பட வேணாம். நான் சிந்தாமணியுடைய பொண்ணுன்னு சொல்லி உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான். ஏன்னா சிந்தாமணி பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் என்னை விலைக்கு தானே வச்சுருப்பீங்கன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைம்மா, சிந்தாமணி பாரியே தான் அவங்க பொண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு முத்து சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது சிந்தாமணி இங்கேருந்து கிளம்பி போனவங்க நேராக மாஸ்டரை பார்க்க போகிறாங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு போக, சொல்லுங்கள் சிந்தாமணி அப்படின்னு அங்கே பார்வதி வீட்டில் இருக்க சிந்தாமணி கிட்ட விஜயா பார்த்து கேட்குறாங்க. நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் விஜயா கிட்ட சொல்ல, அதுக்கு உடனே பார்வதி சொல்கிறாங்க, முத்து மீனான்னு இவங்க எல்லாரும் பேசினதும் சரிதான். முக்கியமாக உங்கள் பொண்ணு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டதும் சரிதான். அது அவங்க லைஃப், அவங்க முடிவு வேண்டிய லைஃப் வந்து அதில் நீங்கள் எதுக்காக வந்துட்டு இன்வால்வ் ஆகுறீங்கன்னு அங்கே பார்வதி கேட்க, பார்வதி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சிந்தாமணி பார்வதியை பார்த்து திட்டிட்டு, உங்கள் பையன் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லி வைங்க. அதுக்கப்புறமா என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். என் பொண்ணு விஷயத்தில் அந்த சத்தியா தலையிடக்கூடாது. அதையும் மீறி தலையிட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அங்கே நிற்கிற சிந்தாமணி மிரட்டவும் செய்கிறாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல பார்வதியும் சிவனும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போது இது வேற லைவாவோட இது சோசியல் மீடியாவில் போகவும் செய்து, சோசியல் மீடியாவில் இப்படி லைவில் அவங்க வந்து லைவ் வாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக லைவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்வதிக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது எல்லாமே லைவாக அவங்க சேனல் மூலமாக டெலிகாஸ்ட் ஆகவும் செய்யுது. இதெல்லாம் பார்த்ததும் மொத்த பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு காதலை பிரிக்கிறாங்க, காதலை பிரிக்கிறத தவறு, ஆனாலும் அந்த பையனை கொலை பண்ணிடுவேன், அந்த குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்படி மிரட்டிட்டு நிற்கிற இந்த லேடியை தான் சும்மா விடக்கூடாது. ஃப்யூச்சரில் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா ஒன்லி போலீஸ் மட்டும்தான் இதுக்கு எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பரவிட்டே இருக்கு. இதை சத்யாவும் ரோஹிகாவும் கூட பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல, அதுக்குள்ளே எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த சிந்தாமணிக்கு தேவைதாங்க, அத்தைக்கிட்ட போயிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல, அதான் அப்படின்னு சொல்ல, பார்வதி ஆண்டி இப்போ தான் விஷயத்த சொன்னாங்கன்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம்னு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போகுது. வீட்டுக்கு போயிட்டு சிந்தாமணித்த வாயாலே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க. முக்கியமாக இங்கே சிந்தாமணியாலேயே இங்கே இனி எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு போலீஸ்கிட்டேருந்து ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. இது சோசியல் மீடியாவில் பரவுறதுனால இது கமிஷனர் வரைக்குமே போயிடுச்சு. லவ்ன்ற விஷயத்தில் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது இன்வால்வ் ஆனீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதாவது ஒரு சின்ன கீறல் பட்டாலும் தண்டனை, பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடுது. இதனால் சிந்தாமணியால் அடுத்த முடிவு எதுவுமே எடுக்கவும் முடியல. ரேகாவும் தனக்கு எதிராகவே நிற்கிறாங்க. இப்போ ரேகாவோட அப்பா ரேகாவுக்கு சப்போர்ட் பேர பண்ணுறாங்க. சிந்தாமணி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ரொம்ப அவமானப்பட்டு ஊர் மக்கள் மத்தியில் நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாமே மீனா முத்துன்னு இவங்க குடும்பத்துக்கு சாதகமாக மாற விஜயாவால் கூட இதுக்காக எதுவுமே பேச முடியலை. வீட்டுக்கு வந்த விஜயா கிட்ட முத்து மீனான்னு நடந்த விஷயத்தை பற்றிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உன் தம்பியை ஒழுங்காக அடக்க உடக்கமாக இருக்க சொல்லு. முதல்ல திருடுனா இப்போ மொத்த குடும்பத்துலேருந்தும் அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு இந்த மாதிரி பொண்ணு பின்னாடி சுற்றுறானா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை மாதிரி சத்தியாவை நினச்சிட்டு இருக்கீங்களா? மலேசியா பொண்ணு, அமெரிக்கா பொண்ணு, லண்டன் பொண்ணுன்னு ஒரு பொண்ணாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உண்மையாக காதலிக்கிறேன். ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட மட்டுமே வாழணும்னு நினைக்கக்கூடியவன். சொத்துக்காக இங்கே ரேகா பின்னாடியெல்லாம் சுற்றலை. அந்த சொத்தையே அவங்க கேட்டாலும் கொடுத்தாலுமே அதை இங்கே சத்யா எதிர்பார்க்கவும் இல்லை. சத்யாவை பற்றி இனி தப்பாக பேசாதீங்கன்னு அங்கே நிற்கிற முத்துவும் மீனாவும் விஜயாவுக்கு பதிலடி கொடுத்துட்டு போக, விஜயா முதல்ல மற்றவங்க பையனை பேசுகிறதுக்கு முன்னாடி உன் பையன் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுன்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க. இதனால் விஜயாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. மொத்தத்தில் சிந்தாமணி விஜயான்னு மூக்காரப்பட்டு நிற்கிறதா மிச்சம்.